நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை காண திமுக எம்பி கனிமொழி வெகுநேரம் காத்திருந்த காணொலி பாஜகவினிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. நிர்மலா சீதாராமன் வந்ததும் ஓடி சென்று கைகூப்பி வணக்கம் வைத்து வரவேற்றுள்ளார். தொடர்ந்து திமுகவினர் பாஜகவினரை எதிர்க்கின்றனர். நேரடியாக பார்க்கும் பொழுது பாஜகவினரின் காலில் விழுவது போன்று வணக்கம் எல்லாம் கூறுகின்றனர் என்று பலரும் கூறி வருகின்றனர். எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்த ஸ்டாலின் ஆளுங்கட்சி ஆன பிறகு அரவணைக்க தொடங்கிவிட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் நரேந்திர மோடியின் வருகையை எதிர்த்து கோபேக் மோடி என்ற வாசகங்களை ட்ரெண்டாக்கிய திமுக அரசு தற்போது வெல்கம் பேக் மோடி என்று கொண்டாடி வருகின்றது. மோடிக்கு பச்சை கம்பளி வரவேற்பு கொடுத்த எடப்பாடி அரசு என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சித்திருந்தார். ஆனால் திமுக அரசு தற்போது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்திருந்ததும் அனைவரின் கவனத்தை பெற்றிருந்தது. மேலும் தமிழ்நாடு அரசு மோடி வருகை தரும் நேரத்தில் மோடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினால் கைது செய்யப்படும் என்று அறிவித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது. இதற்கு முன்னரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ஆளுநர் ஆர். என். ரவியை கண்டதும் வணக்கம் வைத்த காணொலிகளும் வெளியாகி பேசும் பொருளாகி இருந்தது.